அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் கமாலுதீன் பேசுகிறேன். கடந்த 7/10/2025 அன்று சென்னை உயர்நீதிமன்றம் அருகில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியினரால் தாக்கப்படுகிறார். அவருடைய வாகனம் சேதப்படுத்தப்பட்டு அவரை கும்பலாக வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய போது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள தமிழ்நாடு பார் கவுன்சில் உள்ளே சென்று தஞ்சம் புகிறார். அவரை பின்தொடர்ந்து வந்த அந்த கும்பல் அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் உள்ளே சென்று தாக்குகின்றனர். தமிழ்நாடு பார் கவுன்சில் என்பது வழக்கறிஞர்களின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பாகும். தமிழ்நாட்டில் ஒருவர் வழக்கறிஞர் படிப்பு முடித்துவிட்டால் உடனடியாக தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு நீதிமன்றத்திற்கும் சென்று வழக்கறிஞர் தொழிலை தொடர முடியாது. ஏனெனில் அவர் பார் கவுன்சிலில் மனு செய்து மனு பரிசீலிக்கப்பட்டு மேலும் அவர் தொடர்பான ஆவணங்கள் சரிபார்த்து அவர் மீது ஏதேனும் குற்ற வழக்கு நிலுவையில் உள்ளதா என்று சரிபார்த்து பிறகுதான் பார் கவுன்சில் ஒவ்வொரு வழக்கறிஞர்களுக்கும் உறுதிமொழி செய்து வைத்து பதிவு எண் கொடுக்கும். அந்த பதிவு எண் MS நம்பர் என்பார்கள். பிறகுதான் ஒவ்வொரு வழக்கறிஞர் தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு நீதிமன்றத்திற்கும் சென்று பணியை தொடர முடியும். நீதிமன்றங்களிலே வழக்காடக்கூடிய பெண் வழக்கறிஞர்களும் இளம் வழக்கறிஞர்களும் மூத்த வழக்கறிஞர்களும் அரசு வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களிலே தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகள் கூட அனைவருமே பார் கவுன்சிலில் தங்களை பதிவு செய்து கொண்டுள்ள ஒரு வழக்கறிஞர் ஆவார். ஆகையால் நீதிமன்றங்களிலே பணியாற்றக்கூடிய ஆண் பெண் வழக்கறிஞர்களும் இளம் மற்றும் மூத்த வழக்கறிஞர்களும் அரசு வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் என அனைவருமே மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய சட்டத்தினையும் நீதியையும் பாதுகாக்கக்கூடிய புனிதமான கோயில் தான் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள இந்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் ஆகும். வழக்கறிஞர்கள் தவறு செய்கின்ற போது அந்த வழக்கறிஞர் மீது வழக்கறிஞர் சட்டம் 1961 படி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து வழக்கறிஞர் உரிமத்தினை ரத்து செய்து தவறு செய்கின்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் சென்று வாதிட தடை விதிக்கும் அதிகாரம் கொண்ட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் முன் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை விசிகாவினர் தாக்கி அவருடைய வாகனத்தை சேதப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அவர் துரைத்து சென்று வழக்கறிஞர்கள் ஆகிய நாமெல்லாம் புனிதமாக மதிக்கக்கூடிய பார் கவுன்சில் உள்ளேயே வழக்கறிஞரை சமூக விரோத சக்திகள் தாக்கி இருப்பது சட்டத்திற்கு புறம்பான சட்டவிரோதமான கடுமையான கண்டனத்திற்குரிய செயலாகும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் என்பது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் தங்களின் பொன்னான மணியான் வாக்குகளை தங்களின் பிரதிநிதிகளுக்கு கொடுத்து 25 வழக்கறிஞர்களை பார் கவுன்சில் உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களின் மூலமாக தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் என பல பொறுப்பாளர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து வழக்கறிஞர்களையும் சட்டத்தையும் நீதியையும் பாதுகாத்திட ஏற்படுத்தப்பட்ட அமைப்பாகும். தமிழ்நாடு பார் கவுன்சில் மதிப்பையும் கண்ணியத்தையும் காக்கின்ற கடமையும் பொறுப்பும் பார் கவுன்சில் தலைவர் மற்றும் மற்ற பொறுப்பாளர்கள் ஆகிய 25 உறுப்பினர்களின் முதன்மையான பணி ஆகும். ஒரு வழக்கறிஞரை தமிழ்நாடு பார் கவுன்சில் உள்ளே தாக்கினார்கள் என்றால் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட வழக்கறிஞர் மீது எவ்வித பாரபட்சம் பார்க்காமல் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து பார் கவுன்சில் என்றுமே தன்னுடைய கடமையை சரிவர செய்யும் என்பதை உலகிற்கு பறைசாற்ற வேண்டும். இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, வழக்கறிஞர்ல பார் கவுன்சில் நிர்வாகிகள், பார் கவுன்சில் மெம்பர்கள் வந்து ஒரு பார் கவுன்சில் உள்ள வச்சு ஒரு வழக்கறிஞர் குண்டர்களால தாக்கப்படும் பொழுது தயவு செய்து கேட்கிறேன், உங்க பார் கவுன்சில் மெம்பர்ங்கிறது நாங்க உங்களுக்கு போட்ட ஓட்டு, அதை நீங்க மறந்துடவே கூடாது. நாங்க உங்களுக்கு போட்ட ஓட்டு. சட்டம் என்பது நாட்டில் வாழும் மக்களின் நடத்தையை ஒழுங்குபடுத்தும் விதிகள் மற்றும் நெறிமுறைகளின் தொகுப்பாகும். மேலும் சட்டம் மக்களின் மத்தியில் அமைதியையும் நீதியையும் நிலைநாட்ட உதவுகிறது. விசிக கட்சியை சேர்ந்தவர்கள் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களின் வண்டியை அவரிடமிருந்து வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து சாலையில் தள்ளி வழக்கறிஞரை ஆளுக்கு காட்டுமிராண்டித்தனமாக அடித்து கொலை மிரட்டல் விடுத்த சமயத்தில் உயிருக்கு பயந்து அவர்களிடமிருந்து தப்பி தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்குள்ளே சென்ற வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை துரத்தி சென்று தாக்கியுள்ளனர். தொல் திருமா அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடக்கூடிய தலைவர் தொல் திருமாவுக்கு ஒரு மனிதன் தாக்கப்படுகிற போது அவரின் மனநிலை எப்படி இருக்கும், அவருடைய குடும்பத்தினர் மனம் என்ன பாடுபடும்? ஒரு மனிதனை பல நபர்கள் சேர்ந்து அடிப்பது நியாயமா, தர்மமா என்பது ஏன் தெரியவில்லை? சட்டம் என்பது தாழ்த்தப்பட்டவனுக்கு ஒன்று, மற்ற ஜாதியினருக்கு ஒன்று என்று வேறுபடுமா? சட்டம் பயின்றுள்ள தொல் திருமாவுக்கு அவருடைய கட்சியை சார்ந்த நபர்கள் ஒருவருடைய வண்டியை கீழே தள்ளி கூட்டமாக ஆளுக்கு ஒருவரை அடிக்கின்ற போது ஏன் மனிதாபிமானம் வரவில்லை? எடுத்ததா நாங்கள் இது வரைக்கும் பார்க்கல. இன்னும் சொல்ல போனால் காவல்துறை இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் உள்ளே வந்து அவ்வளோ தூரம் அடித்து தாக்குதல் நடத்தினாங்க. அந்த வழக்கில் கூட அடித்தவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்த கவர்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் நாங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மிகவும் மதிக்கின்றோம். நிச்சயம் அவர் நல்ல நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகின்றோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி தரும் வகையில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அல்லது வேற ஏதாவது கரம் கொண்டு கூட அடக்குவார் நாங்கள் நம்புகிறோம். பொதுமக்களுடைய பிரச்சனைக்காக தான் நாங்கள் வீதிக்கு வந்து போராடுவோம். ஆனால் வீதிக்கு வந்து போராடக்கூடிய வழக்கறிஞர்கள் மீது உடனடியாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வார்கள்.
அதன் மீது நடவடிக்கை உடனடியாக பார் கவுன்சிலுக்கு அனுப்பப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழு நடவடிக்கை எடுக்கும். இது அப்பாவிகளுக்காக, குரலற்றவர்களுக்காக, ஏதிலிகளுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக உழைக்கின்ற போராடுகின்ற வழக்கறிஞர்கள் எங்கள் மீது காட்டுகின்ற வேகம். ஆனால் வழக்கறிஞர்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டு ஒரு புகார் கொடுத்தால் அந்த புகாரை கூட வாங்க மறுக்கின்றார்கள். அதன் மீது ஒரு முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்ய மறுக்கின்றார்கள். இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் பார் கவுன்சில் என்பது தெரியவில்லை. 25 உறுப்பினர்கள் இருக்கின்றனர். ஒரு குட்டி கதை. ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் ஒன்று கூடி ஒரு வீட்டிற்கு சென்று அங்கு இருந்தவரிடம், உங்கள் மகன் சைக்கிள் வேகமாக வந்து இந்த முதியவர் மீது மோதிவிட்டான். நாங்கள் உங்கள் மகனிடம், ஏனப்பா இப்படி வேகமாக வந்து பெரியவர் மீது மோதிவிட்டாயே, பார்த்து வரக்கூடாதா என்று கேட்டபோது, நான் அப்படித்தான் வருவேன், உங்களால் என்ன செய்ய முடியும் என்று திமிராக கேட்கிறார். அதான் உங்களிடம் உங்கள் மகனை பற்றி சொல்ல வந்தோம் என்றனர். உடனே அப்பா தன் மகனை கூப்பிட்டு ஒரு அறை விட்டு, ஏண்டா திமிரா இருக்கிற, இப்படியெல்லாம் பெரியவர்களிடம் பேசக்கூடாது என்று தன் மகனுக்கு புத்திமதி சொல்லி, என் மகன் செய்த தவறுக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கண்டித்தார். உடனே அந்த கூட்டம் கலைந்து சென்றனர். பாதிக்கப்பட்டவரின் மனம் ஆறுதல் அடைந்தது. அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. திமிராக சைக்கிள் மோதிய மகனுக்கு பணிவு மற்றும் தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பண்பு அவனுடைய தந்தையால் அவனுக்கு கற்பிக்கப்பட்டது. ஊர் மக்களிடம் அப்பாவின் மதிப்பு உயர்ந்தது. அந்த கிராமத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவியது. அதுவே அந்த தந்தை அவரின் மகனை பற்றி முறையிட வந்த மக்களிடம், அந்த தந்தை, என் மகன் அப்படித்தான் செய்வான், எவன்டா என் மகனை கேட்க முடியும், இங்கு எவனாவது வந்தால் உங்களை நானே அடிப்பேன் என்றால் ஊரில் பகை வளரும், வெட்டுக்குத்து கொலை என்ற அழிவில் முடியும். அந்த அழிவிற்கு யார் காரணம்? பெரியவர் மீது சைக்கிள் மோதிய மகனா அல்லது தவறு செய்த மகனை கண்டிக்காத தந்தையா? யார் காரணம்? இங்கே 2 தீர்வு. தவறு செய்த மகனை கண்டித்து அவன் செய்த தவறை சுட்டிக்காட்டி தவறை திருத்துவது, பாதிக்கப்பட்டவரிடம் வருத்தம் தெரிவித்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். மற்றொன்று, தவறு செய்த மகனை கண்டிக்காமல் அவனுடன் சேர்ந்து கொண்டு மேலும் தவறு செய்வது, என் மகன் செய்தது சரிதான் என்று பாதிக்கப்பட்டவரை மேலும் காயப்படுத்துவது. இப்படி செய்வது இந்த பிரச்சனையை மேலும் பெரிதாக்கும். அதுபோலதான் கடந்த 7/10/2025 அன்று தமிழ்நாடு வழக்கறிஞர் குழுமத்தின் முன்னாள் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி விசிகாவினரால் தாக்கப்பட்ட சம்பவத்தினை நேரில் பார்த்த விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், விசிகாவினரால் தாக்கப்பட்ட வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி ஒரு மனிதனாக கருதி தாக்கிய சமயத்தில் அவருடைய மனநிலை எப்படி வேதனை அடைந்து, நாம் 10 பேர் சேர்ந்து ஒருவரை தாக்கினால் அவர் எவ்வளவு உயிருக்கு பயந்து போய் ஓடுகிறார். இதனை பார்த்து அவருடைய குடும்பம், அம்மா, அப்பா, குடும்பத்தினர், உறவினர்கள், சமூகத்தினர் பார்த்தால் என்ன பாடுபடுவார்கள். அதுவே நமக்கு நடந்தால் நம்மளுடைய மனநிலை எப்படி பாதிக்கப்படும். நம்மை போல அவரும் சக மனிதர் தானே என்கிற இரக்கத்தோடு சமூக வலைதளங்களில் வருத்தம் தெரிவித்திருந்தால் கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமைந்திருக்கும். 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடி வரும் போராளி தலைவர் திருமா ஏன் இந்த சிறிய பிரச்சனைக்கு மனிதாபிமானம், நீதி, நேர்மை நடந்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் சமூக வலைதளங்களில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி விசிகாவினரால் தாக்கப்பட்ட காணொலி படு வைரலான பிறகு சமூக போராளி தலைவர் திருமா விசிகாவினர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை தாக்கவில்லை என்றும், அதிக தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரியல. அவளை திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் நில்லுங்கள் என்று கேட்டதும் அவர்களிடமும் அவர் முறைத்து பேசியிருக்கிறார், வேகமாக பேசியிருக்கிறார். அவனை எதிர்த்து பேச நமது இயக்கத் தோழர்கள் 1-2 பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள். தமிழ்நாடு பேசிய பிறகுதான் இந்த பிரச்சனை தமிழகத்திலே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து தீவிரமடைந்தது. வழக்கறிஞர் திருமாவிற்கு எதிராக தீவிரமாக போராட தொடங்கினார்கள். மேலும் தமிழக மக்கள், குறிப்பாக மாற்று சமூகத்தினர் சமூக போராளி திருமாவின் மீது வைத்திருந்த நம்பிக்கை சுக்குநூறாக உடைக்கும் விதத்தில் அமைந்தது. மேலும் வழக்கறிஞர் ஆகிய திருமா அவர்களுக்கு நீதி, நியாயம், தர்மத்தின் மீதும் சட்டத்தின் மீதும் சரியான புரிதல் இல்லை என்பதை பறைசாற்றும் விதத்தில் இந்த சம்பவம் அமைந்துள்ளது. தமிழ்நாடு பார் கவுன்சில் உறுப்பினர்களே, நீங்கள் வழக்கறிஞர் சமூகத்தின் பிரதிநிதிகள். உங்கள் கடமை சட்டத்தின் முன் அனைவரையும் சமமாக பார்ப்பதும் நீதியை நிலைநாட்டுவதும் ஆகும். சாதி, மதம், அரசியல் தொடர்புகள் போன்ற எவ்வித பாரபட்சமும் இன்றி நீங்கள் செயல்பட வேண்டும். மகாபாரத போரில் 10வது நாளில் அர்ஜுனன் பீஷ்மரை எதிர்த்து போரிட்டார். பீஷ்மர் அர்ஜுனனின் தாத்தா ஆகையால் அர்ஜுனன் தன் தாத்தாவை எதிர்த்து போரிட தயங்குகிறான். அப்போது கிருஷ்ணன் அர்ஜுனனிடம், நாம் தர்மத்தை நிலைநாட்ட போரிடுகிறார். பீஷ்மர் உன்னுடைய தாத்தாவாக இருந்தாலும் அவர் அதர்மத்தின் பக்கம் நிற்கிறார். நீ தோற்றால் தர்மம் தோற்றுவிடும். கர்ம யோகத்தினை உபதேசம் செய்கிறார். கர்ம யோகம் என்பது கடமை செய், பலனை எதிர்பார்க்காதே, பலனை படாதே என்பதாகும். இந்த உபதேசம் அர்ஜுனனுக்கு போரில் தன்னை எதிர்த்து நிற்பது, தன்னுடைய தாத்தா என்கிறது பற்றிய பாசம் இல்லாமல் தன்னுடைய கடமை மற்றும் பொறுப்பினை உணர்ந்து உத்வேகத்துடன் செயல்பட்டது வெற்றியை தேடி தந்தது. அதுபோல நீங்களும் உங்கள் கடமை பார் கவுன்சில் தலைவர் அண்ணன் திரு அமல்ராஜ் அவர்களும் மற்ற உறுப்பினர்களும்
தங்களின் கடமையை சரிவர செய்ய வேண்டும். உங்கள் கடமையை சரிவர செய்யவிட்டால் அது ஒட்டுமொத்த நீதித்துறையை அவப்பெயரை ஏற்படுத்தும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சமூகத்தின் நீதியை நிலைநாட்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே நேர்மையுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்படுங்கள். உங்கள் செயல்கள் அனைவருக்கும் முன்மாதிரியாக திகழட்டும். சமீப காலமாக வழக்கறிஞர்கள் தாக்கப்படுவதும் படுகொலை செய்யப்படுவதும் வழக்கறிஞர்களை காவல்துறையினர் தாக்குவது போன்ற செயல்கள் அதிகரித்து வருகின்றன. வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று வழக்கறிஞர்கள் போராடி வரும் நிலையில் வழக்கறிஞர்களின் நம்பிக்கை பாதுகாப்புக்கு அரணாக விளங்க பார் கவுன்சில் உள்ளேயே அத்துமீறி நுழைந்து ஒரு வழக்கறிஞரை தாக்குகிறார்கள் என்றால் தாக்கியவர்கள், தாக்குதலுக்கு தூண்டுதலாக இருந்தவர்கள், தாக்குதலுக்கு துணை நின்றவர்கள் தமிழ்நாடு பார் கவுன்சில் சும்மா விடலாமா? குற்றச்செயலில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். இந்த செய்தியை வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை தாக்கிய சமூக விரோத செயலில் ஈடுபட்ட வழக்கறிஞர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்க தயங்கும் தமிழ்நாடு பார் கவுன்சில் உறுப்பினர்களின் செவிக்கு எட்டும் வரை அதிகம் பகிரவும். நன்றி, வணக்கம்.